பணக்காரன் அடுத்த வேளை என்ன சாப்பாடு செய்வது? ஏழை அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு என்ன செய்வது? ஒரு ஊரில் பணக்காரன் ஒருவன் வசித்து வந்தான். ஏழைகளிடம் இருக்கும் நிலங்களை ஏமாற்றி பறிப்பது அவனுக்கு கைவந்த கலை. இந்த ஊரிலேயே தான் பெரிய பணக்காரன், தான் சொல்வதை தான் மற்றவர்கள் கேட்டு நடக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தான். அந்த ஊர் மக்கள் அனைவரும் இவன் என்று ஒளிந்து போவான் என்று காத்திருந்தார்கள். திடீரென ஒரு நாள் மாரடைப்பு ஏற்பட்டு அந்த பணக்காரன் இறந்து போனான். அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஒரு பண்டிகையை கொண்டாடுவது போல் கொண்டாடி மகிழ்ந்தார்கள். இறந்து போன பணக்காரன் மேலுலகம் சென்றான். இந்த உலகில் வாழ்ந்தபோது அவன் செய்த பாவங்களுக்காக பிரம்மதேவன் அவனை நரகத்திற்கு கொண்டு செல்லுங்கள் என்று ஆணையிட்டார். காவலர்கள் அந்த பணக்காரனை நரகத்திற்கு கொண்டு சென்றார்கள். அங்கு 3 அறைகள் காணப்பட்டன. காவலர்கள் அந்த பணக்காரனை பார்த்து கூறினார்கள், இந்த 3 அறைகளில் உங்களுக்கு எங்க இருக்க பிடிக்கின்றதோ அங்கு நீங்கள் இருந்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டு முதல் அறையை திறந்து காட்டினார்கள். அந்த அறையில் உள்ள அனைவரும் தலைகளாக நின்று கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த பணக்காரன், தலைகளாக நின்றால் இரத்தம் தலைக்கு ஏறி தலைவலி வந்துவிடும், என்னால் இங்கு தங்க முடியாது, அடுத்த அறையை காட்டுங்கள் என்று கூறினான். காவலர்கள் 2வது அறையை திறந்து காட்டினார்கள். அங்கிருந்த மக்கள் அனைவரும் தங்களுடைய தலையின் மீது ஐஸ் கட்டியை வைத்துக் கொண்டு நின்று கொண்டிருந்தார்கள். இதை கண்டு பயந்து போன அந்த பணக்காரன், இது எனக்கு உரிய இடம் இல்லை, இங்கு நான் தங்க முடியாது, 3வது அறையை காட்டுங்கள் என்று காவலர்களிடம் கேட்டான். காவலர்கள் 3வது அறையை திறந்து காட்டினார்கள். அங்கிருந்த மக்கள் அனைவரும் ஒரு ஓரமாக அமர்ந்தபடி தேநீர் அறிந்து கொண்டு ரிலாக்ஸாக பேசிக் கொண்டிருந்தார்கள். இதை பார்த்த அந்த பணக்காரன், எனக்கு உரிய இடம் இதுதான், நான் இங்கேயே தங்கிக் கொள்கிறேன் என்று கூறினான். காவலர்கள் அந்த பணக்காரனை பார்த்து, உங்கள் முடிவில் மாற்றம் எதுவும் இல்லையே, இந்த அறையை நாங்கள் பூட்டிக் கொள்ளலாமா என்று கேட்டார்கள். என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை, நான் கண்டிப்பாக இந்த அறையில் தான் தங்கப் போகிறேன், கதவை பூட்டுவதும் பூட்டாததும் உங்களுடைய விருப்பம் என்று கூறியபடி அந்த பணக்காரன் அந்த அறையினுள் ஓடிச் சென்று அங்கிருந்த தேநீர் கோப்பையில் தேநீரை பிடித்துக் கொண்டு அந்த மக்களோடு மக்களாக அமர்ந்து சுவைத்து சாப்பிட ஆரம்பித்தான். காவலர்கள் கதவை பூட்டி சீல் வைத்தார்கள். சற்று நேரத்தில் அந்த அறையில் ஒரு சத்தம் கேட்டது. தேநீர் இடைவேளை நிறைவுற்றது. அனைவரும் அவரவர் இடத்திற்கு சென்று தீச்சட்டியை தலையில் தூக்கி வைத்துக் கொள்ளலாம் என்று அந்த சத்தம் கூறியது. அங்கிருந்த அனைவரும் தங்களுடைய இடத்திற்கு சென்று தீச்சட்டியை தூக்கி தலையில் வைத்துக் கொண்டார்கள். இதை பார்த்த அந்த பணக்காரன் பயந்து போய் பதறி அடித்துக் கொண்டு கதவை நோக்கி ஓடினான். நம்முடைய வாழ்வில் நமக்கு கொடுக்கப்படுகின்ற பல்வேறு வாய்ப்புகளில் சரியான முடிவை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட துன்பங்கள் தான் நம்மை வந்து சேரும்.